Good afternoon. Hope you have enjoyed the starters in my last session. And today we will start with the main course of meal. That is main core topics of science and technology. Last year in 2021, I have given a UPSC Shorts Top 10 Scientific Discoveries of 2020. அது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதில் இதே மாதிரி 2021க்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால ஐ தாட் ஐ வில் ஸ்டார்ட் வித் தேட் செக்ஷன். ஒவ்வொரு வருடமும் அதோட முடிவில் அந்த வருடத்தில் உள்ள நல்ல நிகழ்வுகள், தலை சிறந்த கண்டுபிடிப்புகள் இதெல்லாமே மீடியாவும் சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூட்ஸும் அனலைஸ் பண்ணுறது வழக்கம். அப்படி 2021 அதாவது 2021 எண்டில் 2021 டாப் சயின்டிஃபிக் பிரேக் த்ரூஸை அனலைஸ் பண்ணி மீடியாவில் வெளிவந்த ஆர்டிகிள்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த செஷன். லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் இல்லைன்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் இதை பற்றின செய்திகளை நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்க முடியும். 2021 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி அந்த சயின்ஸ் நியூஸ் வாஸ் டாமினேட்டட் பை COVID-19. அது நமக்கு தெரியும். ஆனால் த பேண்டமிக் was not all that science was dealing with. 2021 இந்த COVID-19 பேண்டமிக்கான ஒர்க் தவிரவும் நிறைய சயின்டிஃபிக் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்தது. நிறைய சயின்ஸ் பிரேக் த்ரூஸும் நடந்துச்சு. அதில் டாப் 10 சயின்டிஃபிக் பிரேக் த்ரூஸ் அதான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். கூடவே இது இன்டர்நேஷ்னல் லெவலில், நம்ம நேஷ்னல் லெவலில் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி DST நம்ம சொல்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இயர் அண்ட் ரிவ்யூ கொடுப்பாங்க. 2021 நம்ம நாட்டில் என்னென்ன சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் பேஸ்ட் அப்பான் த ரிசர்ச்சஸ் டன் இன் டிஃப்ரெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல் வாட் வி ஆர் கோயிங் டு see today. Top 10 scientific breakthroughs of 2021. பொதுவாக ஒரு த்ரில்லுக்காக இந்த மாதிரி டாப் 10 லிஸ்ட் கொடுக்கும்போது 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நமக்கு தான் டாப்பில் என்ன இருக்குதுன்னு ஏற்கனவே தெரியும். அண்ட் மோரோவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வசதியாகவும் ஐ வில் கோ இன் தி ஆர்டர் ஃப்ரம் 1 to 10. இந்த டிஸ்கஷனுக்கு பேசிக்காக நான் எடுத்திருக்கிற ஆர்டிக்கல் இட் வாஸ் ஃப்ரம் இந்தியா டுடே 10 science breakthroughs of 2021 that you need to know about. December 31, 2021 வெளிவந்த ஆர்டிக்கல் இது. As we know, the COVID-19 vaccine is on top of the list. என்னதான் வேறு ரிசர்ச்சஸ் நடந்தாலும் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டதும் உடனே அக்செப்ட் ஆகி நடைமுறைப்படுத்தப்பட்டதும் COVID-19 வேக்சின் ரிலேட்டடான ஒர்க்ஸ் தான். டெவலப்மெண்ட் ஆஃப் COVID-19 வேக்சின்ஸுங்கிறது 2020 மெயின் ஒர்க்காகவும் தீமாகவும் இருந்தது. ஆனால் ஃபுல் எக்ஸிக்யூஷனில் பப்ளிக்கு வந்தது 2021 தான். ஃபிசர் அண்ட் மாடர்னா COVID-19 வேக்சின்ஸ் கம்ப்ளீட்டாக எமர்ஜென்சி யூஸுக்கு ரோல் அவுட் ஆனது டிசம்பர் 2020. அதை ஒரு ரெக்கார்ட் டைம்னு நம்ம சொல்லலாம். குறுகிய காலத்தில் ஒரு வேக்சினாக வெளிவந்தது. இந்த வேக்சின்ஸை தொடர்ந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் சிங்கிள் ஷாட் வேக்சின் வாஸ் ரெடி இன் February 2021. இதெல்லாமே ஃபஸ்ட் நம்ம அடல்ட்ஸ்க்கு தான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ இட் இஸ் அவைலபிள் ஃபார் சில்ட்ரன் ஆஸ் யங் அஸ் 5 years ஆல்சோ. இந்த COVID-19 வேக்சினை ஃபாஸ்டஸ்ட் வேக்சின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு வேக்சின் ப்ராப்பராக லேபில் ஸ்டடி பண்ணப்பட்டு அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் முடித்து ஹியூமன் ட்ரையல்ஸில் phase 1, phase 2, phase 3 எல்லாமே முடித்து மார்க்கெட்டுக்கு வரணுன்னா சில வருடங்கள் ஆகும். ஆனால் சில மாதங்கள்லேயே இந்த COVID-19 வேக்சினை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். ஓரளவுக்கு நமக்கு வெற்றியும் கிடைச்சிது. ஆனால் இதுக்கு முன்னாடி குறைந்த டைமில் இல்லைனா ஒரு ஃபாஸ்டஸ்ட் வேக்சின் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது மம்ஸ் வேக்சின்.
அதோடைய டெவலப்மெண்ட் டு டிப்ளாய்மெண்ட் பீரியட், அதாவது அதை டெவலப் பண்ணி சொசைட்டியோட யூஸுக்கு கொடுத்த அந்த ஒரு டைம் பீரியட் வாஸ் 4 years. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வேக்சின்னு இது வரைக்கும் கன்சிடர் ஆகிட்டு இருந்தது. அப்போது டெஃபினெட்லி COVID-19 ஹேஸ் கம் அவுட் இன் அ ரெக்கார்ட் டைம். ஏற்கனவே த மிஸ்ட்ரி ஆஃப் வைரஸஸ் அப்படின்னு ஒரு செஷன் நான் கொடுத்துருந்தேன் 2022 ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி. அதில் we had a clear discussion about the vaccines available, என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் COVID-19 வேக்சின்ஸ் இருக்குது, அதெல்லாமே கிளியராக பார்த்தோம். அண்ட் ஃபார் நவ் ஐ வில் கிவ் அ ப்ரீஃப் அவுட்லைன். ஐதர் இட் வில் பி அ காம்போனன்ட் வைரல் வேக்சின் ஆர் அ ஹோல் வைரஸ் வேக்சின். காம்போனன்ட் வைரல் வேக்சின்னா வைரஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காம்போனண்ட்டை பேஸ் பண்ணி அந்த வேக்சின் உருவாக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன் சப்யூனிட், அந்த வைரஸில் இருக்கிற ஏதாவது ஒரு புரோட்டீனை பேஸ் பண்ணி வேக்சின் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம COVID-19 SARS-CoV-2 வைரஸில் பார்த்தோன்னா ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் தான் அதோட ஆக்டிவிட்டிக்கு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீனை வேக்சின் கேண்டிடேட்டாக எடுத்துப்பாங்க. ஆர் வைரஸ் லைக் பார்ட்டிக்கல் VLP, வைரஸை மாதிரி சிமிலரான ஒரு பார்ட்டிக்கல் that can mimic it. இது வந்து வைரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், that will be similar to the virus, பட் அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்காது. தென் DNA பேஸ்ட் வைரஸ் இருக்குது, RNA பேஸ்ட் வைரஸ் இருக்குது. இந்த வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலில் இருந்து தான் அந்த ப்ரோட்டீன் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த லெவல்லையே அதை வேக்சின் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. This is another strategy. Then we have non-replicating viral vector and replicating viral vector. இந்த non-replicating viral vectorல இந்த வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலை இன்னொரு ஹார்ம்லெஸ் வெக்டரில் போட்டு இந்த வேக்சின் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ரெப்ளிகேட்டிங் வைரல் வெக்டரும் சிமிலர் தான். ஆனால் நான் ரெப்ளிகேட்டிங் வைரல் வெக்டர் வந்து அதோட காப்பியை நம்ம பாடியில் உருவாக்காது. ரெப்ளிகேட்டிங் வைரல் வெக்டர் உருவாக்கும், பட் அந்த வைரஸ் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. தீஸ் ஆர் வைரல் வேக்சின்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் வைரல் வேக்சின்ஸ் தட் ஆர் யூஸிங் எ காம்போனன்ட் ஆஃப் த வைரஸ். இந்த ப்ரோட்டீன் சப்யூனிட் ஆஃப் த வைரஸோ டிஎன்ஏயோ இல்லை வெக்டார் கேரியிங் டிஎன்ஏயோ வேக்சினேஷன் மூலமாக நம்ம உடம்பில் செலுத்தப்படும் போது அது நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணாத வகையில் ஒரு ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் நம்ம பாடியில் இம்யூன் ரெஸ்பான்ஸை அது கொடுக்கும். ஸோ தட் our body will be ready to fight the pathogen when it enters into our body. இதுதான் இந்த வேக்சினேஷனுடைய பேசிக் பிரின்சிபல். தென் ஹோல் வைரஸ் வேக்சின்ஸ். இந்த டைப்பில் அந்த வைரஸையே கில்ட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் ஃபார்மில் இல்லைனா வீக்கெண்ட் ஃபார்மில், அதாவது அதோடைய எந்த செயல்களையும் அது செய்ய முடியாத அளவு ஒரு ஹார்ம்லெஸ் ஃபார்மில் ஹோல் வைரஸாகவே கொடுப்பாங்க. ஸோ தட் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் அவர் பாடி அண்ட் we get the immunity. இதுதான் ஜெனரலாக வேக்சின் பிளாட்ஃபார்ம்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த கம்பெனிஸ் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணி இந்த வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேபுலேஷன் தான் இது. Moderna mRNA in lipid particle, Pfizer mRNA in lipid particle, Johnson & Johnson non-replicating human adenovirus, it's a DNA vaccine. AstraZeneca non-replicating chimp adenovirus, this is also a DNA vaccine. Novavax SARS-CoV-2 virus உடைய ஸ்பைக் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணி வேக்சின் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பட்னிக் AD26 and AD5 adenovirus, that is also a DNA vaccine. அப்புறம் Sinovac, it is a whole virus vaccine in which the virus itself is given in the inactivated form. இது உருவாக்கக்கூடிய immunological reactions, இது B cells மூலமாக என்ன விதமான ரெஸ்பான்ஸை கொடுக்குது, T cells மூலமாக என்ன இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்குது, அதுதான் அந்த நான் கிளினிக்கல் ரிசல்ட்ஸில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கடைசியாக நடந்து முடிஞ்ச மெயின்ஸில் கூட, அதாவது 2022 மெயின்ஸில் கூட இந்த COVID-19 வேக்சின்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டு கொஸ்டின் இருந்தது. ஸோ திஸ் COVID-19 வேக்சின்ஸ் டாப்ஸ்
the scientific breakthroughs of 2021 in any way. அடுத்தது இருக்கக்கூடியது மலேரியா வேக்சின் ஃபார் கிட்ஸ். மலேரியாங்கிறது ரொம்ப காலமாக ஹியூமனிட்டிக்கு ஒரு த்ரெட்டாக இருந்துகிட்டே வருது. அண்ட் அதோடைய ஸ்ப்ரெட்டிங் ஏஜெண்ட் மஸ்கிட்டோ, இதை நம்மால் ஒழிக்கவே முடியல. எவ்வளவோ மெத்தட்ஸ் நம்ம கொண்டு வந்த அப்புறமும் அது வேறு ஒரு அடாப்டேஷன் டெக்னிக் எடுத்து நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக மலேரியா வேக்சின் ரிசர்ச் ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்கு. Malaria is still considered to be one of the most dangerous diseases on the planet and it kills around 500,000 people annually. ஒவ்வொரு வருடமும் 500,000 people are killed by malaria alone அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் half of them are children under the age of 5. World Health Organization October 2021 it has approved the world's first malaria vaccine for kids. இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி பீயிங் திஸ் இஸ் த ஃபஸ்ட் வேக்சின் அகெயின்ஸ்ட் எனி பேரசைட்டிக் டிசீஸ். பேரசைட்டிக் டிசீஸ்க்கு வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த ரிசர்ச் ஒர்க்கும் பெரிய சேலஞ்ச். பட் scientists have overcome all those challenges and end up in a vaccination for malaria in kids. The brand name of this vaccination drug being Mosquirix. 1987 இருந்தே இந்த வேக்சினேஷன் ஒர்க் போயிட்டே இருக்குது. அண்ட் இட் ஹஸ் காஸ்ட் மோர் தேன் $750 million to develop and test it. இந்த நியூ வேக்சின் will fight against this deadliest malaria against 5 pathogens. அதாவது மலேரியா உருவாக்கக்கூடிய 5 வகையான ஸ்பீஷீஸுக்கு அகெயின்ஸ்டாக இந்த வேக்சின் will fight and it has to be delivered in a series of 4 injections. இந்த ஒரு scientific breakthrough ஒவ்வொரு வருடமும் அரௌண்ட் 5.3 மில்லியன் மலேரியா கேசஸ்லேருந்து இந்த வேர்ல்டை காக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. Then stands our famous James Webb telescope. இதை பற்றின ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகல. An outline. This is the largest and most powerful space telescope ever developed and this was launched on December 25th, 2021. இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது நியர்லி 30 days 1 million miles ட்ராவல் பண்ணி ஸ்பேஸில் ஒரு ஸ்டேபிள் ஸ்பாட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அன்ஃபோல்ட் பண்ணி அலைன் பண்ணி கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 6 months எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாசா, த கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் தி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மூணும் சேர்ந்து இந்த டெலஸ்கோப் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை 1996 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இட் காஸ்ட் அரவுண்ட் $500 million. இது லான்ச் பண்ணுற டேட் பல முறை தள்ளி போய் கடைசியாக December 25th, 2021 லான்ச் ஆகி இட் பிகேம் அ சயின்டிஃபிக் பிரேக் த்ரூ இன் தி இயர் 2021. இன்னும் பல ஆண்டுகளுக்கு எர்த் சன்னை சுற்றி வர்ற அந்த ஆர்பிட்டை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டெலஸ்கோப் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப்பால் அப்சர்வ் பண்ண முடியாத பல விஷயங்களை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சயின்டிஸ்டோடைய கணிப்பு. அண்ட் ஹியூமன்ஸ் வில் ஆல்சோ பி ஏபிள் டு see the possible signs like வேறு பிளானட்டில் உயிர்கள் வாழுதா, ஸ்டார்ஸ் எப்படி உருவாகுது, எப்படி கேலக்சிஸ் ஆரம்ப காலங்களில் உருவாகி இருக்க முடியும், இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புடைய அப்சர்வேஷன்ஸ் முடிவை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இதை லான்ச் பண்ணாங்க. இந்த ஆர்டிக்கிள் வெளிவந்தபோது இவ்வளவு தான் டீட்டெயில்ஸ் இருந்தது. இப்போ we have passed 9 more months 2022 9 more months நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இமேஜஸ் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதை அனலைஸ் பண்ணி நாசா நமக்கு வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டாக ஜூலையில் சில இமேஜஸ் வெளியிட்டிருந்தாங்க. ஒன் வாஸ் a distant galaxy cluster by name SMARC 0723. அப்புறம் ஒரு பெரிய கேஸ் பிளானட் வாஸ்ப் 96
இது ஏர்த்தில் இருந்து 1150 light years தூரத்தில் இருக்கிறதா கணிச்சிருக்கிறாங்க. Then the southern ring nebula, which is an 8-burst dance of a dying star that is 2500 light years away from Earth. அப்புறம் Stephen's quintet, இது வந்து 5 galaxies in a cosmic dance. Then Carina nebula, which is a bright stellar nursery, அதாவது ஒரு கூட்டம், that was predicted to be about 7600 light years away from Earth. இப்படி பல இமேஜஸை அனலைஸ் பண்ணி வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. And the latest one now in September being Orion nebula, which is a star nursery, நட்சத்திர கூட்டம், that is considered to be 1350 light years away from Earth. அப்புறம் ஜூபிட்டரில் இருந்து சில இமேஜஸ் ஷோயிங் அரோரா is a principle of display of lights. ஏர்த்தில் கூட நம்ம நார்தர்ன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ் அந்த பனி பிரதேசங்களில் இதை அப்சர்வ் பண்ண முடியும். that is observed in Jupiter also, which is seen by these images. And about the tiny moons Amalthea and Adrastea, ரொம்ப அழகாக பேரிட்டிருக்கிறாங்க, குழந்தைகளுக்கு பேர் வச்ச மாதிரியில் அமல்தியா அண்ட் அட்ராஸ்டியா. ஃபைன். அதுக்கப்புறம் நெப்டியூன்லேருந்து வந்த சில இமேஜஸ் வித் த கிறிஸ்ப் வியூ ஆஃப் இட்ஸ் நேரோ ரிங்ஸ் அண்ட் ஃபெயிண்ட் டஸ்ட் பேண்ட்ஸ். ஏற்கனவே ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக இந்த ரிங்ஸோட பிக்சர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது இன்னும் கிறிஸ்பான வியூ, நேரோவாக இருக்கக்கூடிய ரிங்ஸ், ஃபெயிண்ட் டஸ்ட் பேண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போடைய இமேஜஸ் மூலமாக அப்சர்வ் பண்ண முடியுது. தென் 4th பிளேஸில் இருக்கக்கூடியது நியூ ஃபைண்டிங்ஸ் ஆன் மாஸ். மாஸுங்கிற பிளானட் பல வருடங்களாக ரிசர்ச்சும் ஸ்டடீஸும் பண்ணப்பட்டுருக்கிற ஒரு பிளானட் தான். இந்த ரிசர்ச்சில் இந்த 2021 February மந்தில் 3 மிஷன்ஸ் அரைவ்ட் அட் மாஸ். எந்த ஒரு பாயிண்ட்டை அடிப்படையாக கொண்டு இது அனுப்பப்பட்டது அப்படின்னா, தி எர்த் மாஸ் ஆர்பிட் அலைன்மெண்ட் தட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் எவ்ரி 26 months, 26 மாதங்களுக்கு ஒரு முறை எர்த் மாஸ் ஆர்பிட் வரக்கூடிய அந்த அலைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த டைமில் இந்த மிஷன்ஸ் மாஸுக்கு அனுப்பப்பட்டது. அண்ட் த 3 missions being, one is from UAE, United Arab Emirates, it is called Hope Orbiter. அதோடைய எய்ம் டு ஸ்டடி த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் கிளைமேட் ஆஃப் மாஸ். இந்த பிளானட்டை, மாஸை நம்ம ரெட் பிளானட்டுன்னு சொல்லுவோம். இந்த ரெட் பிளானட்டுடைய டெய்லி, மந்த்லி அண்ட் இயர்லி சேஞ்சஸை ஆர்பிட்லேருந்தே அப்சர்வ் பண்ணுற ஒரு ஆர்பிட்டர். இதுதான் யூஏஇயோடைய மிஷன் ஃபார் மாஸ். அடுத்தது சைனீஸ் மிஷன், சைனீஸ் நேஷ்னல் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய மிஷன் டயான்வென் 1. இது மாஸோட சர்ஃபேஸை சர்வே பண்ணிவிட்டு மார்ஸில் யூட்டோப்பியா பிளானிட்டியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ஜுரோங் ரோவரை வச்சுருக்கு. ஜுரோங் ரோவர் அப்படிங்கிறது இதோட ஒரு பார்ட். இதை அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, பர்டிகுலர்லி பை சைனா. இந்த மிஷனுடைய கோல் வாஸ் டு டெஸ்ட் சைனாஸ் எபிலிட்டி டு மூவ் அரவுண்ட் ஆன் த மார்ஷியன் சர்ஃபேஸ். மாஸுக்கு சர்ஃபேஸில் மூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மிஷன். தென் நாசா அனுப்பின பெர்செவரன்ஸ் லேண்டர். இந்த மிஷனில் இட் ஹேட் சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு ட்ரில் அண்ட் ஸ்டோர் ராக் சாம்பிள்ஸ். இது இன்னும் சில வருடங்களை இந்த மார்ஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்லி ஜெசரோ கிரேட்டர் அப்படிங்கிற அந்த கிரேட்டரில் ட்ராவல் பண்ணி டு த மேக்ஸிமம் ஆஃப் 43 ராக் சாம்பிள்ஸை அதால் கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கு தேவையான ட்ரில்லிங் அண்ட் ஸ்டோரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இது கூட அனுப்பியிருக்கிறாங்க. அண்ட் இது அங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போதே அது கலெக்ட் பண்ணியிருக்கிற சில சாம்பிள்ஸை நமக்கு இங்கே அனுப்ப முடியும். அதுக்கு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதன் மூலமாக அதை கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே நாசாவோட பெர்செவரன்ஸ் லேண்டர் பற்றினது தான். இதோட ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக நம்ம கன்சிடர் பண்ணுறது, நம்ம அந்த மார்ஷியன் அட்மாஸ்ஃபியரில் ஃப்ளை பண்ண முடியுமா, மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. இந்த
நாசாவுடைய பெர்செவரன்ஸ்க்கு கூடவே ஒரு இன்குனிட்டி ஹெலிகாப்டரும் அனுப்பியிருக்கிறாங்க. that is sent as a technology demonstration mission. இது ஒரு சின்ன ட்ரோன் லைக் ரோட்டோகிராஃப்ட் and has traveled more than 2 kilometers. இப்போ இந்த பெர்செவரன்ஸோடைய ஜேர்னிக்கு இன்குனிட்டி ஹெலிகாப்டர் ஹெல்ப் பண்ணும் பை கோயிங் ahead of it. முதல்ல இந்த ஹெலிகாப்டர் போகும், பின்னாடி பெர்செவரன்ஸ் போகும். ஏதாவது வழியில் பொட்டென்ஷியல் ஹசார்ட் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதோடைய எக்யூப்ட் கேமரா வச்சு அதை ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த ஹெலிகாப்டர் போகும், பின்னாடியே இந்த பெர்செவரன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஸோ திஸ் இஸ் நாசாஸ் மிஷன். ஸோ அல்டிமேட்லி ஐ ஜஸ்ட் லவ் த வே தே ஹவ் எண்டட் இட். இந்த வருடம் அதாவது 2021 UAE learned how to orbit, China learned how to land, and NASA learned how to fly. This is the scientific breakthrough regarding new findings on Mars. The next one is closer than ever to finding ET. ET means extraterrestrial life. 2021 ஆகஸ்டில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியான ஒரு பேப்பரில் they speculated about the existence of a world falling into the category of Haitian planets. Haitian planetsல லைஃப் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷனை கொடுத்தாங்க. அந்த பிளானட்ஸ் would be around 2.6 times the size of Earth. அங்கே அட்மாஸ்ஃபியர் வந்து ஹைட்ரஜன் ரிச்சாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும், ஓஷன்ஸ் நிறைய இருக்கும். அங்கே ஹியூமன்ஸால் சர்வைவ் ஆக முடியாது, ஆனால் மற்ற க்ரீச்சர்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு ஸ்பெக்குலேட் பண்ணாங்க. இப்போ இந்த ஹைஷியன் பிளானட்ஸ்லேருந்து ஈஸியாக நம்ம பயோ சிக்னேச்சர்ஸ் எடுக்க முடியும், லைக் மெத்தில் குளோரைட் அண்ட் டைமெத்தில் சல்ஃபைட். இதுக்கு சிமிலராக ஏர்த்தில் இருக்கக்கூடியது ஆக்சிஜன், மீத்தேன். இதிலேருந்து நம்ம சாம்பிள்ஸ் எடுக்கிறத விட இந்த மெத்தில் குளோரைட் அண்ட் டைமெத்தில் சல்ஃபைட் பயோ சிக்னேச்சர்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். அங்கே லைஃப் இருக்கா, இந்த எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் லைஃப், இந்த பிளானட்ஸில் லைஃப் இருக்கா அப்படின்னு சீக்கிரமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இன் நெக்ஸ்ட் 2 or 3 years அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. which is considered to be a very good advancement in this study. அதுக்கப்புறம் CRISPR gene editing injected into blood. ஏற்கனவே நம்ம CRISPR பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இந்த CRISPR Cas9 அப்படிங்கிறது ஒரு ஜீன் எடிட்டிங் டூல். இன்கேஸ் ப்ராப்ளமேட்டிக் ஜீனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதை கட் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட முடியும், டெலீட் பண்ண இடத்துல கரெக்டான ஜீனை இன்சர்ட் பண்ணவும் முடியும். இதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஜீன் எடிட்டிங் டூல் தான் இந்த CRISPR Cas9. நார்மலாக இந்த CRISPR ஜீன் எடிட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டை இருந்து செல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லேப் செட்டிங்கில் இந்த CRISPR ஜீன் எடிட்டிங்கை பண்ணி அந்த எடிட்டட் ஜீன்ஸை திரும்பி பாடிக்குள்ளே விடுவாங்க. ஆனால் இப்போது ஜூன் 2021 இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் ஏற்பட்டது. இந்த CRISPR Cas9 ஜீன் எடிட்டரையே பேஷண்ட்ஸோடைய பாடியில் டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இன்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இதை எந்த டிசீஸில் அவங்க டெஸ்ட் பண்ணாங்கன்னா, எ ரேர் இன்ஹெரிட்டட் டிசீஸ் பை நேம் டிரான்ஸ்தைரட்டின் அமிலாய்டாசிஸ். இந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை. ஆனால் இந்த CRISPR Cas9 ஜீன் எடிட்டிங்கை டைரெக்டாக பிளட்டில் இன்ஜெக்ட் பண்ணதன் மூலமாக த எஃபெக்ட்ஸ் வேர் குவிக் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். இந்த ட்ரீட்மெண்ட்னால் நார்மலாக இந்த டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸோட பாடியில், அதாவது அவங்களோட டிஷ்யூஸ்லையோ ஆர்கன்ஸ்லையோ உருவாகிற டிஸ்ட்ரக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் அழிக்கப்பட்டது. தட் இஸ் அ வெரி குட் எஃபெக்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஜீன் எடிட்டிங்கை டைரெக்டாக பிளட்டில் இன்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டை இந்த இயர் ஏற்படுத்தியிருக்கு. The picture is little bit frightening, but இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் this is about early humans அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். So this scientific breakthrough is about a new species of early humans. 90 இயர்ஸ்க்கு முன்னாடி சைனாவில் ஒரு ஸ்கல் ஃபாசில் டிஸ்கவர் பண்ணாங்க. அதை ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டாங்க. ஆனால் 2018 ஒரு ஃபார்மர்
அந்த ஸ்கல் ஃபாசிலை ஒரு யூனிவர்சிட்டி மியூசியம்க்கு கொடுத்தாரு. அந்த ஸ்கல் ஃபாசிலை ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் சைனா வென் தே அனலைஸ்ட் வித் யுரேனியம் சீரிஸ் டேட்டிங் அண்ட் எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ், அது ஒரு ஏர்லி ஹியூமனுடைய நியூ ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த ஸ்கல்லில் கிரேனியம், அதாவது அந்த கேவிட்டி, பிரெயின் இருக்கக்கூடிய கேவிட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. விச் டெல்ஸ் தட் த பிரெயின் வாஸ் பிக்கர் அண்ட் எ திக் ப்ரோ அண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் ஐ சாக்கெட்ஸ், இந்த கண் இருக்கக்கூடிய அந்த சாக்கெட்ஸ் வந்து ஸ்கொயராக இருந்தது. தீஸ் டிஃப்ரென்ஷியேட் இட் ஃப்ரம் அதர் ஹியூமன் ஸ்பீஷிஸ். இந்த நியூ ஸ்பீஷிஸை ஹோமோலாங்கி ஆர் டிராகன் மேன் அப்படின்னு நேம் பண்ணாங்க. இது வந்து ஒரு பிளேஸ்டோசீன் ஹியூமனாக இருக்க முடியும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஏர்லியராக இருந்த அந்த நியாண்டர்தால்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஸ்பீஷிஸ்க்கும் ஹோமோசெப்பியன்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு பிளேஸ்டோசீன் ஹியூமனாக இது இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆந்த்ரோபாலஜியில் இது கொஞ்சம் டீட்டெயில்டாக வரும், பட் நம்ம இந்த டேர்ம்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நியாண்டர்தால்ஸ் அண்ட் ஹோமோசெப்பியன்ஸுக்கு இடைப்பட்ட பிளேஸ்டோசீன் ஹியூமனாக இருக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் த டிபேட் ஸ்டில் கண்டினியூஸ் வெதர் இது வந்து ஒரு நியூ ஸ்பீஷிஸா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணுன்னா we have to wait for still more fossils. இது வந்து இந்த 90 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்கல் ஃபாசிலை பேஸ் பண்ணி ஏற்படுத்தப்பட்ட அப்சர்வேஷன்ஸ். இதுக்கு ரிலேட்டடான ஒரு பிரேக் த்ரூ 2021 நடந்திருக்கு. தட் இன்வால்வ்ஸ் நியாண்டர்தால்ஸ். பேலியன்டாலஜிஸ்ட் ஃப்ரம் மேட்ரிட், அதாவது ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மேட்ரிட்டில் இருக்கிற பேலியன்டாலஜிஸ்ட், தே கிரியேட்டட் 3D மாடல்ஸ் ஆஃப் த இயர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் நியாண்டர்தால்ஸ். நியாண்டர்தால்ஸோடைய இயர் ஸ்ட்ரக்சர்ஸுக்கான ஒரு 3D மாடலை அவங்க க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் தே கிளைம்ட் தட் in the Neanderthals they had the capacity to speak and hear just like Homo sapiens. நமக்கு இப்போ இருக்கிற இந்த ஹியூமன் ஸ்பீஷிஸ் மாதிரியே நியாண்டர்தால்ஸுக்கும் வந்து பேசவும் கேட்கவும் முடிஞ்சுது அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. ஸோ ஏர்லி ஹியூமன்ஸ் பற்றின ஒரு கான்செப்ட் இன்னும் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நிறைய மர்மங்கள் அதில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடிச்சுகளை நம்ம அவிழ்த்துக்கிட்டே வரோம். அதில் இது ஒரு பிரேக் த்ரூவாக கன்சிடர் ஆகுது. தென் மோஸ்ட் பவர்ஃபுல் குவாண்டம் ப்ராசஸர் எட். இன்றைக்கி நம்ம பெஸ்ட் கம்ப்யூட்டர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பல நாட்கள் இல்லை வாரங்களாக செய்கிற வேலைகளை குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கேன் டூ இன் செகண்ட்ஸ். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் யூசஸ் த லா ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இன்க்ரெடிபிள் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸோடு இருக்குது. இதன் மூலமாக மெட்டியாராலஜி, சைபர் செக்யூரிட்டி, மேனுஃபேக்சரிங், நேஷ்னல் டிஃபென்ஸ் அண்ட் மச் மோர் ஃபீல்ட்ஸில் நமக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வர முடியும். நவம்பர் 2021 IBM launched its 127 qubit Eagle, which is the most powerful quantum processor yet. இவ்வளோ நாட்கள்லையுமே இருக்கிற ஒரு பவர்ஃபுல் குவாண்டம் ப்ராசஸராக இந்த 127 qubit Eagle IBM லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குவான்டினம்ங்கிற கம்பெனி they launched a cloud-based cyber security platform and called it Quantum Origin, which is the world's first commercial product built from quantum computing. இன்னும் பல அட்வான்ஸ்மெண்ட்ஸை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் will get and give. Then humans are affecting animal evolution. பல நேரங்களில் அனிமல்ஸுடைய லைஃபுக்கும் அவங்களுடைய வெல்பீயிங்க்கும் ஹியூமன்ஸ் நம்ம த்ரெட்டாக இருந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி அனிமல் எவல்யூஷனையும் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸ் காரணமாக இருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எலிஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்ஸில் ஆண் யானைகளுக்கும் பெண் யானைகளுக்கும் தந்தம் இருக்குது அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பல வருடங்களாக இந்த யானைகளை மனிதன் வேட்டையாடுகிறதுனால இந்த யானைகளில் எவல்யூஷனரி சேஞ்சஸ் ஏற்பட்டு தந்தம் உள்ள யானைகளுடைய எண்ணிக்கை குறைவாயிட்டே வருது. இதுக்கு ப்ரூஃபாக எதை சொல்கிறாங்கன்னா,
1977 இருந்து 1992 வரைக்கும் நடந்த மொசாம்பிக்கன் சிவில் வாரில் poachers killed many elephants with giant tusks. பெரிய பெரிய தந்தங்கள் உள்ள நிறைய யானைகளை அவங்க கொன்னதுனால மீதி இருந்த யானைகள், அதாவது ஃபீமேல் எலிஃபண்ட்ஸ், தேவர் விதவுட் டஸ்க் ஆர் விதவுட் ஹியூஜ் டஸ்க், பெரிய தந்தங்களோ இல்லை தந்தங்களே இல்லாத ஃபீமேல்ஸாக இருந்தது. அப்போது அந்த ஜீன்ஸை தான் அந்த ஃபீமேல் எலிஃபண்ட்ஸ் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணதுனால அல்டிமேட்டாக அதுக்கப்புறமா உருவாகிற எல்லா எலிஃபண்ட்ஸுமே சின்ன டஸ்க் உள்ளதாகவோ இல்லை டஸ்க் இல்லாத ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்ஸாகவோ உருவாகிட்டு இருக்கு. அந்த வார்க்கு முன்னாடி 20% தான் தந்தங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா இப்போது half of the female elephants are tuskless அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் ஆர் டெஃபினெட்லி அஃபெக்டிங் தி எவல்யூஷன் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸை கொல்றதை தவிர்த்து பொல்யூஷன்னால் கூட அனிமல்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ நம்ம பொல்யூஷன்னால் குளோபல் வார்மிங்னு ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணி விட்டுருக்கோம். இது நமக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அனிமல்ஸுக்கும் இந்த ரைசிங் டெம்பரேச்சர்னால் சில கேரக்டர் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த ஈகாலஜி அண்ட் எவல்யூஷன் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, பேட்ஸ், வவ்வால்கள் ஹாவ் பிக்கர் விங்ஸ் அண்ட் ரேபிட்ஸ் ஹாவ் லாங்கர் இயர்ஸ். இது அந்த சுற்றி இருக்கிற அதிகமான ஹீட்டை பாடி அடாப்ட் பண்ணுறதுக்காக அனிமல்ஸாகவே ஏற்படுத்திக்கிற சில சேஞ்சஸ். ஸோ தே ஆல்சோ டிசிபேட் மோர் ஹீட் டு த சரௌண்டிங் ஏர். இதை பற்றின சயின்டிஃபிக் எவிடன்சஸ் இன்னும் நிறைய இருக்குது. டெம்பரேச்சர்ஸ் ரைஸ் ஆகி ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆனதுனால அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் ஒரு ரிமோட் பேட்சில் இருக்கக்கூடிய 77 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் உடைய வெயிட் குறைவாக மாறினதாகவும் விங்ஸ் லாங்கராக மாறிட்டதாகவும் ஸ்டடீஸ் இருக்குது. in a period of 40 years. இது ஒரு பெரிய ஸ்டடி and a great proof for the activities of humans in the form of killing or atmospheric changes like global warming due to human activities affect the evolution of animals. The 10th scientific breakthrough is artificial titanium heart development. ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக scientists are working to build an artificial heart. ஏன்னா cardiovascular diseases CVDs வந்து ஆல்மோஸ்ட் 17.9 மில்லியன் லைஃப்ஸை ஒவ்வொரு வருடமும் எடுத்துகிட்டே இருக்குது. பீப்புள் டை பிகாஸ் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ் எவ்ரி இயர். அந்த நம்பர் வந்து 17.9 மில்லியன் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலி டெத் காஸில் ஒரு லீடிங் காஸாக இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்குது. ஸோ வி ஆர் ட்ரைங் டு மேக் அன் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். அண்ட் ஆஸ்திரேலியன் ரிசர்ச் டீம் பைவேக்கோர் அப்படிங்கிற ஒரு டைட்டானியம் ஹார்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. தட் யூசஸ் ஸ்பின்னிங் டிஸ்க் டெக்னாலஜி. கண்டிப்பாக காடோட நம்மால் போட்டி போட முடியாது. எக்ஸாக்ட்லி லைக் எ ஹியூமன் ஹார்ட் we cannot make this artificial heart work. ஆனால் பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் மெக்கானிசமை இது டேக் ஓவர் பண்ணும். ஒரு சர்க்குலர் பம்ப் தட் இஸ் சஸ்பெண்டட் பிட்வீன் மேக்னெட்ஸ், இதுதான் இந்த டைட்டானியம் ஹார்ட்டில் இருக்குது. அண்ட் தேட் வில் பம்ப் த பிளட். இன்னும் ஃபுல் ஹியூமன் ட்ரையல் கண்டக்ட் பண்ணலை. டில் நவ் டெம்பரரியாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பேஷியன்ஸில் இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அனிமல் ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி அனதர் மைல்ஸ்டோன். வேர்ல்ட் லெவலில் தீஸ் ஆர் த 10 சயின்டிஃபிக் பிரேக் த்ரூஸ் தட் ஹேப்பன்ட் இன் 2021. இது கரெக்டாக இதுதான் ஆர்டர் அப்படின்னு கிடையாது. அண்ட் நோ ஒன் இஸ் கோயிங் டு ஆஸ்க் அபவுட் த 10 டாப் சயின்டிஃபிக் பிரேக் த்ரூஸ். இதில் இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் பற்றின கேள்விகள் இருக்கும், இல்லை இது ரிலேட்டடான ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும், அதில் நமக்கு இந்த பாயிண்ட் தேவைப்படலாம். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் DST டியூரிங் 2021 இது நிறைய இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய ஒரு 15 சக்ஸஸ் ஸ்டோரிஸை நம்ம பார்க்கலாம். இந்தியாஸ் ரேங்கிங் இன் குளோபல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இண்டிசஸ் கண்டினியூஸ் டு ரைஸ். டாப் 50 இன்னோவேட்டிவ் எக்கானமிஸில் இந்தியா
46th பொசிஷனுக்கு ரைஸ் ஆகியிருக்கு ஆஸ் பர் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் GII. இதோடைய இண்டெக்ஸ் படி நம்ம 46th பொசிஷனில் இருக்கோம். அண்ட் சயின்டிஃபிக் பப்ளிகேஷனில் இந்தியா ரிமைன்ஸ் அமங் த டாப் 3 countries. அதாவது முன்னாடியும் டாப் 3 countriesல ஒன்றா தான் இருந்தது, இப்போவும் அதில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன் அமங் த டாப் 3 countries in scientific publication. அப்புறம் நம்பர் ஆஃப் PhDs, சைஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் இன் 3rd பொசிஷன். இது 2021 நிலவரம். அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷனில் இந்தியா சர்ஜஸ் அஹெட். இந்தியாவில் நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷன் NSM அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குது. அந்த மிஷனுக்கு கீழே ஜூலை 2021 இருந்து 2021 மட்டும் 4 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. ஒன் இஸ் அட் IIT ஹைதராபாத், another one is at NABI Mohali, then one at CDAC Bangalore and IIT Kanpur. இந்த 4 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் 2021 சூப்பர் கம்ப்யூட்டிங்காக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் திஸ் எய்ம்ஸ் டு செட் அப் சூப்பர் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் டு ப்ரொவைட் ஆக்சஸ் டு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங். வேர்ல்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் லெவலுக்கு போயாச்சு. நம்ம அட்லீஸ்ட் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் லெவலாவது எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்க்கும் கிடைக்கிற அளவில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்மெண்ட்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலமாக ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் கிடைக்கும். அதன் மூலமாக ரிசர்ச்சும் இன்னும் ஃபாஸ்ட்டான ஒரு பேஸில் நடக்கும். தென் சயின்டிஃபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சசிபிள் அக்ராஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த சயின்டிஃபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சஸுக்காக இருக்கக்கூடிய 3 ஸ்கீம்ஸ், இது நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்தியாவோட டெவலப்மெண்ட் ஆர் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி ஃபீல்ட்ஸ், இது ரிலேட்டடான கேள்விகளுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சினர்ஜிஸ்டிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் யூட்டிலைசிங் த சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், STUT அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. திஸ் இஸ் டு பூஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி பில்டிங். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்ட்ரி ஃபுல்லாகவே ஓப்பன் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறது தான் இந்த STUTI ஸ்கீமோட எய்ம். அதுக்கப்புறம் SATI, Sophisticated Analytical and Technical Help Institutes. This supports facilities for high-end research. எதெல்லாம் இந்த SATI சென்டர்ஸாக இருக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி கொடுத்து ஹை-எண்ட் ரிசர்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. தென் PURSC, Promotion of University Research and Scientific Excellence. இதன் மூலமாக யூனிவர்சிட்டிஸோடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெவலை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. ஸோ இந்த 3 DSTயால் சயின்டிஃபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஏற்படுத்தப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு செல்லப்படுகிற ஸ்கீம்ஸ் STUTI, SATI அண்ட் PERS. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் ஃபார் விமன் சயின்டிஸ்டில் 2 ஸ்கீம் இருக்குது, CURI அண்ட் GATI. CURI கன்சாலிடேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபார் இனோவேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் இன் விமன் யூனிவர்சிட்டிஸ். திஸ் இஸ் டு சப்போர்ட் விமன் PG காலேஜஸ். அதுக்கப்புறம் GATI, ஜெண்டர் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது பைலட் ப்ராஜெக்ட். இப்போ தான் இதை லான்ச் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக டெஸ்ட் பண்ணுறாங்க. லேட்ரல் என்ட்ரி ஆஃப் விமன் ரிசர்ச்சர்ஸ் இன் ஜாயிண்ட் R&D ப்ராஜெக்ட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜெர்மனி. இப்போ விமனோட ஸ்டடீஸில் நிறைய ஹிண்ட்ரன்ஸ் வரும். இடையில் மேரேஜ் இருக்கலாம், சைல்டு பர்த் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் வரக்கூடிய விமன் சயின்டிஸ்ட்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு எய்மில் இதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தென் கம்யூனிட்டிஸ் எம்பவர்ட் த்ரூ STI hubs, பாயிண்ட் ஆஃப் கேர் டயக்னாஸ்டிக் கிட்ஸ் அண்ட் என்கரேஜிங் என்டர்பிரினியூவரியல் இனிஷியேட்டிவ்ஸ். ஹெட்டிங் காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம், பட் பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும், முக்கியமாக ஷெட்யூல் ட்ரைப் மாதிரிப்பட்ட இன்னும் ஃபுல் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வராத கம்யூனிட்டிஸில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேட்டிவ் ஹப்ஸ் ஏற்படுத்துறது, டிசீஸ் டயக்னாஸ்டிக் கிட்ஸுக்கான வழிமுறைகள் ஏற்படுத்துறது, என்டர்ப்ரீனர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்கீம்ஸ். இந்த டேர்ம்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் அந்த பாயிண்ட்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். இது இந்தியாவுடைய
75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவில் ஒரு பார்ட்டாக நிறைய ஸ்கீம்ஸ் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெக் நீவ் அட் 75. இது வந்து ஒரு டெஸ்டிமோனியல் எம்பவர்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் 15th November 2021 அன்றைக்கி லான்ச் பண்ணாங்க. திஸ் டே இஸ் டேர்ம்ட் அஸ் ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ், அதாவது ட்ரைபல் பீப்புளிலேருந்து உருவான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கான ஒரு டே, பிரேவ் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கான ஒரு டே தான் இந்த ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ். இந்த நாளில் தான் இந்த டெக் நீவ் அட் 75 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் தீஸ் கம்யூனிட்டிஸ். அடுத்தது விஞ்ஞான் உற்சவ். இது ஒரு 1 year செலிப்ரேஷன் ஆஃப் சயின்ஸ். ஆகஸ்ட் 2021 தொடங்கி ஆகஸ்ட் 2022 முடிஞ்சது. அதுக்கப்புறம் கோவிட் ரெசிலியன்ஸ் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் CCRRCs. இது இப்போ இந்த கோவிட் காலங்களில் பர்டிகுலர் கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய டிசீஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ரெக்கவரி, பில்டிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன் கெப்பாசிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் அட் கம்யூனிட்டி லெவல், அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சென்டர்ஸ். தென் பாயிண்ட் ஆஃப் கேர், காஸ்ட் எஃபெக்டிவ், ஈஸி டு பெர்ஃபார்ம் டயக்னாஸ்டிக் டூல் கிட்ஸ் developed to detect bacteria causing contamination of food. ப்ராப்பரான சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடங்களில் அடிக்கடி ஏற்படுற ஒரு ப்ராப்ளம் இந்த கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட். இதுக்கு நிறைய பாக்டீரியா ஸ்பீஷிஸ் இருக்குது. அதில் ஒரு சில காமன் பாக்டீரியா தட் காசஸ் திஸ் ஃபுட் கண்டாமினேஷன், அதை கரெக்டாக டயக்னாஸ் பண்ணுறதுக்கான இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் டயக்னாஸ்டிக் டூல் கிட்ஸை ஏற்படுத்துகிற ஸ்கீம்ஸ். காஸ்ட் எஃபெக்டிவ் ஈஸி டு பர்ஃபார்ம் டயக்னாஸ்டிக் டூல் கிட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த கம்யூனிட்டி லெவலில் ஏற்படுத்துறது. அகெயின் we have an Android app which is a pen drive size Android app that enabled user friendly DNA sensor which is developed for scrub typhus. scrub typhusங்கிறது ஒரு சிலந்தி கடினால் வரக்கூடிய ஒரு டிசீஸ். அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு Android app with an user friendly DNA sensor that is developed. அதுக்கப்புறம் சில்க் ப்ரொடக்ஷன். சில்க் ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு தேவை சில்க்வார்ம். இந்த சில்க்வார்ம் வளர்க்குறதுக்கு அதுக்கான சில கலர்டு ஆர்டிஃபிஷியல் டயட்ஸ் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த டயட்ஸ் மூலமாக நம்ம சில்க்வார்மை வளர்க்கலாம். ஸோ தட் we can get naturally colored cocoons, thereby increase in silk production. Saffron bowl brought to the northeast. சாஃப்ரான் பவுல் ஆஃப் இந்தியான்னு நம்ம சில பார்ட்ஸ் ஆஃப் காஷ்மீரை தான் சொல்லுவோம். அது இப்போது நார்த் ஈஸ்ட் சென்டர் ஃபார் டெக்னாலஜி அப்ளிகேஷன் அண்ட் ரீச் நெக்டார் அப்படிங்கிற அந்த ஒரு சென்டருடைய எஃபர்ட்ஸ் மூலமாக நார்த் ஈஸ்ட் பார்ட்ஸுக்கும் இந்த சாஃப்ரான் கல்டிவேஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யாங்காங் வில்லேஜ் ஆஃப் சவுத் சிக்கிமில் சாஃப்ரான் கல்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. இப்போ அங்கேருந்து டுவாங் இன் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் பரப்பனி இன் மெகாலயா, இந்த இடங்களுக்கெல்லாம் சாஃப்ரான் கல்டிவேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. தென் இனிஷியேட்டிவ் டு அட்வான்ஸ் டீப் டெக் பேஸ்ட் ரிசர்ச் இன் இந்தியா, ஃபயர்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் என்கேஜ்மெண்ட், ஃபயர். திஸ் வாஸ் லான்ச்ட் பை த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு SCRB இன் கொலாபரேஷன் வித் இன்டெல் இந்தியா. இந்த ஸ்கீம் இந்தியன் ரிசர்ச் கம்யூனிட்டியை இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் ரிசர்ச் பர்சியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன் ஏரியாஸ் ஆஃப் டீப் டெக்னாலஜிஸ். நமக்கு வந்து இந்த டெக்னாலஜி பேஸ்ட் ரிசர்ச் எல்லாமே இண்டஸ்ட்ரி லெவலில் நடந்தால் தான் அது மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ அந்த வகையில் இந்த ஃபயர் ஃபண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கீமாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நேஷ்னல் ஹேக்கத்தான் ஃபார் சொல்யூஷன்ஸ் யூஸிங் IoT சென்சார் போர்டு, இது வந்து ஒரு காம்படிஷன். சம்வேதான் 2021 சென்சிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் பாரத் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனில் இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக் சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ் அதை IoT சென்சர் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தீமில் இதை கண்டக்ட் பண்ணாங்க. திஸ் வாஸ் ஓப்பன் டு ஆல் இண்டியன் நேஷ்னல்ஸ் ரிசைடிங் இன் இந்தியா அண்ட் திஸ் வாஸ் ஆர்கனைஸ்டு பை IIT Madras Pravatek Technologies Foundation along with Sony India Software Center. இதில் வரக்கூடிய நல்ல ஐடியாஸை எடுத்து
இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாங்க. இன்ஸ்பயர் மனாக் ரீச்சஸ் அவுட் டு ரிமோட் பிளேசஸ். இன்ஸ்பயர் மனாக்குங்கிறது இட் இஸ் அன் அவார்ட் விச் இஸ் கிவன் டு டாப் 60 இன்னோவேட்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து 3 lakh plus ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் சப்மிட் தேர் இன்னோவேஷன்ஸ் அண்ட் அதை ஸ்க்ரீன் பண்ணி இந்த 60 அவார்ட்ஸை கொடுக்கறது. ஸோ தட் இஸ் இன்ஸ்பயர் மனாக். இந்த பர்டிகுலர் அவார்ட் ஸ்கீமை ரிமோட் பிளேசஸ் கூட ரீச் அவுட் பண்ணாங்க இந்த வருடத்தில் 2021. தென் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் ஆத்ம நிர்பார் பாரத். ஆத்ம நிர்பார் பாரத்துங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்கீம் டு மேக் இந்தியா செல்ஃப் ரிலையண்ட். எல்லா ஃபீல்ட்லேயுமே இந்த நிலை ஏற்பட்டால் தான் கம்ப்ளீட்லி செல்ஃப் ரிலையண்ட் இந்தியாவை நம்ம உருவாக்க முடியும். அதுக்கு தேவையான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா, இந்தியன் ரயில்வேஸில் கலெக்ஷன் ஆஃப் டாய்லெட் வேஸ்ட்டுக்கு ஒரு நியூ ஆட்டோமேட்டட் டெக்னாலஜி தட் இஸ் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் சீப்பர் டு த ப்ரெசன்ட் சிஸ்டம் பயோ டாய்லெட்டுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தே ஹவ் brought. அதுக்கப்புறம் எ ஸ்மார்ட் சிஸ்டம் தட் கேன் ப்ரொடெக்ட் பவர் கிரிட்ஸ் ஃப்ரம் ஷார்ட் சர்க்யூட்ஸ் டெவலப்ட். அதை வந்து நம்ம லார்ஜ் பவர் செக்டார் கம்பெனிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்புறம் லோ காஸ்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு wound ட்ரெஸ்ஸிங், காயங்களை கட்டக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் தட் இஸ் டெவலப் பேஸ் ஆன் அகாரோஸ். அகாரோஸுங்கிறது ஒரு நேச்சுரல் பாலிமர், வி கெட் இட் ஃப்ரம் த சீவீட். அகார் அப்படிங்கிற அந்த பாசியிலேருந்து, கடற் பாசியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தட் இஸ் வெரி மச் காஸ்ட் எஃபெக்டிவ். அதாவது குரோனிக் wound, ஆறாத காயங்கள், ரொம்ப காலமாக இந்த wound ட்ரெஸ்ஸிங் தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். தென் வி ஹாவ் அ ஸ்டிக்கி மேட். அந்த ஸ்டிக்கி மேட்டை நம்ம ஏதாவது ஒரு சர்ஃபேஸோட காண்டாக்ட் பண்ண வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே எடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டிக்கி மேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் ஹெல்ப்ஸ் டு மேக் அவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன், ஹைஜீனிக், ஹெல்த்தி அண்ட் ரிஃப்ரெஷிங் அட்மாஸ்ஃபியர். வீட்டிலையா இருக்கலாம், ஆஃபீஸ்லேயா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் பர்டிகுலர்லி லேப்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல க்ளீன் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டிக்கி மேட் வில் ஹெல்ப். அதுக்கப்புறம் மல்டி ஃபங்க்ஷனல் ஹீட் சிங்க் எனேபிள்ட் பை 3D பிரிண்டிங். இந்த ஹீட் சிங்க் மெக்கானிக்கல் டிவைசஸில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு 50% இன்க்ரீஸ்ட் ரேட்டில் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஹீட் சிங்கால் அவ்வளவு நிறைய ஹீட் வெளியேறும் போதும் அந்த லோடை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தீஸ் ஆர் ஆல் தி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்ட் டு அச்சீவ் அ செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா. ஹெல்த் ஃபீல்டில் 6 பயோ அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. that is a better method to treat autism spectrum disorder. அப்புறம் அல்சைமர்ஸ் டிசீஸில் நியூரான்ஸ் வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும். அந்த டிசீஸ் என்ன மெக்கானிசமில் இந்த நியூரான்ஸ் டிஸ்ஃபங்க்ஷனை உருவாக்குதோ அதை டிஸ்ரப்ட் பண்ணுற ஒரு மாலிகுலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை ஒரு ட்ரக் கேண்டிடேட்டாக எடுத்து தே வில் பி ஒர்க்கிங் இன் ஃபர்தர் டேஸ் டு கம். நிறைய டிசீசஸ்க்கு ஆரம்ப காலத்திலேயே அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் that will measure DNA modifications, அதுவும் ஒரு மைல்ஸ்டோன். தென் நேஷ்னல் ஹார்ட் ஃபெயிலியர் பயோபேங்க், இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி அட் ஸ்ரீ சித்ர திருநாள் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி, கேரளா. இந்த நேஷ்னல் ஹார்ட் ஃபெயிலியர் பயோபேங்க் என்ன பண்ணுன்னா, இட் வில் கலெக்ட் பிளட் பயாப்சிஸ் அண்ட் கிளினிக்கல் டேட்டா ஆஸ் அ கைட் டு ஃபியூச்சர் தெரப்பீஸ். இதுவும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட். அப்புறம் போர்ட்டபிள் வாட்டர் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அடைகிறதுக்கு அட்வான்ஸ்ட் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் AOP டெக்னாலஜி. திஸ் டார்கெட்ஸ் ஜீரோ டிஸ்சார்ஜ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் மூலமாக இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டரை கம்ப்ளீட்டாக டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். அப்புறம் a new technology using UV photocatalysis that can treat municipal sewage and highly polluting industrial wastewater. Wastewater treatmentக்கு UV photocatalysis யூஸ் பண்ணுற டெக்னாலஜி. தென் வாட்டர் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் WTI, இதுக்கு கீழே பல
R&D ஆக்டிவிட்டீஸ், ப்ராப்பரான வாட்டர், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் குடிக்கிறதுக்கு முடியாமல் இருக்கிற அந்த வாட்டரை டீசலைனேஷன் இல்லை ப்ராப்பர் டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கான நிறைய ப்ரப்போசல்ஸ் ஹேவ் பீன் ரிசீவ்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு இண்டோ டச் வாட்டர் ரவுண்ட் டேபிள் ஆர்கனைஸ்ட் பை DST. இட் பேவ்ஸ் வே ஃபார் அ வாட்டர் கோஆப்ரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் நெதர்லாண்ட்ஸ். இது வந்து இந்த ஃபீல்டில் 2021 நடந்த அட்வான்ஸ்மெண்ட். அப்புறம் கிராஸ் ரூட்ஸ் இன்னோவேஷன்ஸ், வோக்கல் ஃபார் லோக்கல். நம்மக்கிட்ட சில ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இருக்கும், லைக் மேக்கிங் எட்டிகோபாக்கா டாய்ஸ், போச்சம்பள்ளி சில்க். அதுக்கப்புறம் சில மெடிசின்ஸ் ஹர்பலாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மஸ்டிட்டிஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆஃப் டெய்ரி கேட்டல் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நமக்கிட்டே நேச்சுரலாக இருக்கக்கூடிய சில எபிலிட்டிஸை, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை சப்போர்ட் பண்ணி அதை ஒரு சொல்யூஷனாக கொடுக்கறது, அதுதான் இந்த நேஷ்னல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன், வோக்கல் ஃபார் லோக்கல். அப்புறம் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸ், நம்ம டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2022 அப்படிங்கிற டார்கெட் வேறு வச்சுருந்ததுனால அதை நோக்கி போகக்கூடிய அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸ். இந்த அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸ்லேயும் ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது, இந்த டெக்னாலஜிஸையே சப்போர்ட் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், சடபாகார் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி மேங்கோ, அது நேச்சுரலாகவே நிறைய டிசீசஸுக்கும் மேங்கோ டிஸார்டர்ஸுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதோடைய கல்டிவேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அப்புறம் கேஷ்யூ ட்ரீஸை வந்து போரர் இன்செக்டோடைய அட்டாக்ஸில் இருந்தும் சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸில் இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிசஸ். செல்ஃப் பாலினேட்டிங் ஆப்பிள் வெரைட்டி, அந்த ஆப்பிள் வெரைட்டி வந்து லாங் சில்லிங் ஹவர்ஸ் இல்லாமலேயே கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கிராஸ் ரூட் டெக்னாலஜிஸை சப்போர்ட் பண்ணாங்க. தென் எ காம்போசிட் பேப்பர் மேட் ஆஃப் கார்பன், கிராஃபீன் ஆக்சைடில் செய்யப்பட்ட ஒரு காம்போசிட் பேப்பரை யூஸ் பண்ணி அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸை வச்சு இந்த ஃப்ரூட்ஸை ரேப் பண்ணால் ஃப்ரூட்ஸோடைய ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுவும் வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக டிஎஸ்டியோடைய ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன விதத்தில் ஹெல்த், மெடிக்கல் டிவைசஸ், எனர்ஜி இந்த மாதிரிப்பட்ட ஃபீல்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்ரீ சித்திரத்தாள் திருநாள் இன்ஸ்டிடியூட் வந்து 2 பயோமெடிக்கல் இம்ப்ளான்ட் டிவைசஸ், ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் ஆக்ளூடர் அண்ட் இன்ட்ராக்ரேனியல் ஃப்ளோ டைவர்ட்டர் ஸ்டென்ஸ், இந்த 2ஐயும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் யூசஸ் சூப்பர் எலாஸ்டிக் NITI-NOL அலாய்ஸ். இந்த பயோமெடிக்கல் இம்ப்ளான்ட் டிவைசஸ் மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டாக கருதப்படுது. தென் ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச், they developed a material to tap waste heat generated by appliances and reuse it. அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய ஹீட் வேஸ்ட் ஆகும். அந்த ஹீட்டை ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தட் இஸ் சில்வர் ஆன்டிமனி டெல்யூரைட். திஸ் வில் ஃபெசிலிட்டேட் எனர்ஜி கன்வர்ஷன். ஸோ தட் நிறைய வேஸ்ட் ஆகிற ஹீட் எனர்ஜியை நம்ம ரீயூஸ் பண்ணி வேறு பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். த மெட்டீரியல் பீயிங் சில்வர் ஆன்டிமனி டெல்யூரைட். இதெல்லாமே நம்ம இந்தியாவுடைய மைல்ஸ்டோன்ஸ், இந்தியன் சயின்டிஸ்டோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அதுவும் ரீசன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். த சேம் இன்ஸ்டியூட் GNCASR அண்ட் தி IISc பெங்களூர் மில்லிமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ரைஸ் ஷேப்ட் கிரெயின்ஸ் எக்ஸிபிட் பண்ணுற கைரல் ஆக்டிவிட்டியை டியூன் பண்ணாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் 3D பிரிண்டிங். கைரல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ஃபினாமினா, அதில் இருக்கக்கூடிய கார்பனுடைய கான்ஃபிகரேஷனை பொறுத்து அமைகிறது. பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் இஸ், இந்த கைரல் ஆக்டிவிட்டி அவங்க டியூன் பண்ணுறதன் மூலமாக அந்த மில்லிமீட்டர் சைஸ்டு ரைஸ் ஷேப்டு கிரெயின்ஸை மெடிசினல் ட்ரக் டிசைனிங்லேயும் செப்பரேஷன்லேயும் அவங்க யூஸ் பண்ண முடியும். எப்போவுமே நமக்கு மெடிக்கல் பர்பஸ்க்கு எவ்வளவு சின்ன சைஸில் நமக்கு மெட்டீரியல் கிடைக்குதோ
அந்த அளவில் நல்லது. பிகாஸ் ஹியூமன் பாடிக்குள்ளே நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது அட்வான்டேஜஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் ARCI ஒரு சூப்பர் ஹைட்ரோஃபோபிக் ஃபங்க்ஷனலைஸ்டு கார்பன் டெக்ஸ்டைல் டெவலப் பண்ணாங்க. இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் அட்வான்ஸ் மெட்டீரியல். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய ஆயில் ஆர் டாக்ஸிக் கெமிக்கல்ஸை காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் எக்கனாமிக் வேல ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் அகெயின் Jawaharlal Nehru Center for Advanced Scientific Research, they have fabricated a device that can mimic human brain. ஸோ ஹியூமன் பிரெயினை இதை மிமிக் பண்ணுறதன் மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். தென் அதே இன்ஸ்டியூட்லேருந்து ரிசர்ச்சர்ஸ் ஹவ் டிசைன்ட் a robust mobile group oxygen concentrator and they have named it Oxygeny that can be used in villages and in any emergencies at any location. ஸோ நம்ம இப்போது சமீப காலங்களில் இது ரொம்பவே தேவைப்பட்டது. அந்த ரிசர்ச்சில் they have ended in this oxygen concentrated Oxygeny. நம்பர் வைஸ் இது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். எந்த விதமான கேள்வி இந்த இந்தியன் ரிசர்ச் ஆர் இந்தியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி கேட்கப்பட்டாலும் இதிலிருந்து பாயிண்ட்ஸ் கோட் பண்ணி நம்மளால் எழுத முடியும். ப்ரிலிம்ஸ்லையும் இதில் ஒரு சில கேள்விகள் நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் இது இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுனால எல்லா வகையிலையுமே இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது இஸ் பெனிஃபிஷியல் டு அஸ். Hope you are clear with all these discoveries. UPSCயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதிலிருந்து ப்ரிலிம்ஸில் கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2023 ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முந்தின 2 வருடங்கள் 2022 அண்ட் 2021 நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். 2022ஓடது இந்த வருடத்துடைய முடிவில் தான் வெளியிடுவாங்க. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா இது ரிலேட்டடான எந்த கேள்விகள் கேட்கப்பட்டாலும் இதை ஒரு பாயிண்ட்டாக நம்ம சேர்த்துக்க முடியும். நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு அப்புறமா வேறு ஏதாவது இது ரிலேட்டடான நியூஸ் வந்ததுன்னா அதையும் நம்ம நோட்ஸில் சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ தட் we will keep adding on the points and finally end up in a very good updation. So with this I end here. I'll meet you with another interesting topic in my next session. Till then, stay healthy and keep learning. Thank you.